எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 32க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கனத்த மழை எனும் சொல்லின் பொருள். பெருமழை, பெருமழை. வாசல் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெற்று கூட்டல் எடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காலிறங்கி, காலிறங்கி. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ளது. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ளது. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன், ஆ. கௌரன். வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம், சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. நெல், நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. அமராவதி, அமராவதி. அடுத்து, வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி, சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு, சேரர்களின் நாடு குடகு, அதாவது குடநாடு. அடுத்து, பின்னலாடை நகரமாக விளங்குவது. திருப்பூர், திருப்பூர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர்கள். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பேரியாறு டேஸ் கடலில் கலக்கிறது. அரபிக்கடலில் கலக்கிறது. வஞ்சி நகரை வஞ்சி நகரை கருவூர் என்றும் அழைப்பர். சேரர்களின் கொடி. சேரர்களின் கொடி விட்கொடி. சேரர்களின் பூ. சேரர்களின் பூ பனம்பூ. சேலம் கோவை பகுதிகள் டேஸ் என பெயர் பெற்றன. கொங்கு நாடு, கொங்கு நாடு. அடுத்து, சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்த பகுதி
கொங்கு நாடு கொங்கு நாடு. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது கரூர். விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. ஏன்னா பாருங்க, பால் கூட்டல் ஆடை, அப்போ இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா மாறிடுது. அதனால் இயல்பாகவே புணர்றதுனால அது இயல்பு புணர்ச்சி. அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி. மட்பாண்டம் திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். ஆப்ஷன் பி. அடுத்து 29வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல். த்ரெட்னா த்ரெட்னா நூல். லூம்னா தறி. டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல். டேனிங்னா தோல் பதனிடுதல். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம். ஈரோடு. தமிழகத்திலேயே ஈரோட்டில்தான் மஞ்சள் சந்தை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் ஊர். திண்டுக்கல். அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். வாழை மரம் அப்படி இயல்பா புணர்றதுனால இயல்பு புணர்ச்சி. தமிழ் கூட்டல் பசி தமிழ் பசி. இப்புங்கிறது புதுசாக தோன்றியிருக்கிறது, அதனால தோன்றல் விகாரம். அடுத்து பட்பசை பல் கூட்டல் பசை. அப்போ இல்லுங்கிறது இர்ரா மாறி இருக்குது. அப்போ திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். ஏன்னா மரம் கூட்டல் வேர். இங்கே இம்முங்கிறது கெட்டு போயிடுச்சு, அதனால மரவேர் கெடுதல் விகாரம். அடுத்து உடல் கூட்டல் ஓம்பல். உடல் ஓம்பல் இல் கூட்டல் ஓ லோ. அடுத்து பொற்சிலை பிரித்தெழுத கிடைப்பது. பொன் கூட்டல் சிலை. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும்
இணைவது டேஸ் எனப்படும். புணர்ச்சி புணர்ச்சி. அடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய்யீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமுமின்றி இணைவது. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமுமின்றி இணைவது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. நன்றி.